Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Aujourd'hui on va faire des fritures de Joël. இன்னைக்கு முறுவலாக பொரிச்ச நெத்திலி மீனை சாப்பிடலாம் வாங்க. J'ai mis un demi-kilo de petits poissons dans l'eau. இங்க 1/2 கிலோ நெத்திலி மீனை தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். Le travail le plus dur avec ces poissons, c'est de les nettoyer. இது பொடி மீன்ன்றதுனால க்ளீன் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். Pour aller un peu plus vite, je plonge les deux mains dans l'eau. Je ramasse avec ma main gauche un lot de poissons. J'utilise ma main droite pour enlever les têtes de chaque poisson. Je procède ainsi jusqu'à ce qu'il ne reste aucun poisson dans l'eau. கொஞ்சம் ஸ்பீடாக செய்யணும்னா 2 கையும் யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு கையில் ஒரு பிடி மீன் எடுத்துக்கோங்க, அடுத்த கையால் எல்லா மண்டையும் நறுக்கி போட்டுடுங்க. இந்த மெத்தட்லேயே எல்லா மீனையும் செஞ்சுடுங்க. இந்த மாதிரி தான் எங்கள் அம்மாலாம் செய்வாங்க. ஆனால் இங்கே இருக்கிற வெள்ளைக்காரவங்கலாம் அதை அப்படியே பொரித்து சாப்பிட்டுடுறாங்க. நம்மளுக்கு மண்டையோடு சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் இவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. Maintenant, je vais enlever les impuretés du ventre de chaque poisson décapité. Pour ça, je procède ainsi. இப்போ ஒரு மீனில் இருக்கிற குடலெல்லாம் எடுத்துருங்க. Il faut bien rincer ces poissons. Pour ça, je vais utiliser du gros sel. இந்த மீனை நல்லா கழுவணும். அதுக்கு நான் கல்லுப்பு யூஸ் பண்ணுறேன். Je vais mettre une cuillère à soupe de gros sel. இங்கே 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போடுறேன். D'abord, je vais mélanger gros sel et poisson ensemble. முதல்ல மீனையும் கல்லுப்பையும் நல்லா அந்த மாதிரி கலந்து விடுறேன். Après, je verse de l'eau, je rince encore un peu, puis je vais déverser l'eau. Je refais la même chose 3 fois. Si vous voulez savoir pourquoi je fais ainsi, au pays en Inde, faisait comme moi avec du gros sel, du sel fin ou du curcuma pour tous les poissons. En fait, c'était pour enlever les algues. அப்புறம் அதுக்கு மேலே தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் 3 வாட்டி இது மாதிரி தான் திருப்பி கல்லுப்பு போட்டு நல்லா அலசிட்டு திருப்பி தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி எடுக்கிறேன். இந்த மீனை பொறுத்த வரைக்கும் அதிக கவுச்சி இருக்கும். On peut trouver ces poissons dans les rayons surgelés des centres commerciaux. இந்த மீனை இங்கே இருக்கிற பெரிய சென்டர் கொமர்ஷியல் இருக்குது இல்லை, கர்ஃபூர், கோரா அந்த மாதிரி கடைங்களில் ஐஸ் மீன், எறா அந்த மாதிரிலாம் வச்சுருக்கிற ரேயோனில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் கிடைக்கும். அதை வாங்கி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யலாம். இந்த 1/2 கிலோ மீனை ஒரு ஆள் இல்லை 2 பேர் தான் சாப்பிட முடியும். ஏன்னா கொஞ்சோண்டு தான் வரும். Bon, les poissons sont prêts. Maintenant, il faut mettre les épices. இப்போ அந்த மீனில் தூளெல்லாம் போட்டு பெசரணும். Il faut mettre demi-cuillère à café de piment fort moulu et de cumin moulu. Curcuma et sel, on met 1/4 de cuillère à café chacun. மிளகாய் தூளையும் நச்சீரகத்தூளையும் 1/2 தேக்கரண்டி போட்டுடுங்க. உப்பும் மஞ்சத்தூளையும் 1/4 தேக்கரண்டி போட்டுடுங்க. Je mélange ici poisson et épices. தூளையும் மீனையும் ஒன்றா கலந்து விட்றேன். J'ai sorti 1 cuillère à café de farine de riz et 3 cuillères à café de farine de blé. 1 டீஸ்பூன் அரிசி மாவும் 3 டீஸ்பூன் மைதா மாவும் வச்சுருக்கேன். முதல்ல அரிசி மாவை தூவி விட்றேன். Je saupoudre d'abord le farine de riz sur les poissons, puis le farine de blé. அதுக்கு மேலே மைதா மாவை போடுறேன். Je mélange délicatement afin que les farines se collent sur les poissons. கொஞ்சம் பொறுமையாக கிளறி விடுறேன். இப்போது அந்த மீனில் இருக்கிற ஈரத்தில் இந்த மாவு போய் ஒட்டிக்கும். Une fois qu'on a fini de bien mélanger, on va commencer à faire frire ces poissons. Pour ça, on aura besoin d'un demi-litre d'huile. இந்த மீனை நல்லா கலந்ததுக்கப்புறம் பொரிக்கணும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்ற போகிறேன். On va travailler sur feu moyen. அடுப்பில் இருக்கிற தீ மீடியம்லேயே இருக்கிறது நல்லது. Lorsque l'huile est chaude, எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் je vais déposer les poissons en petite quantité dans l'huile. மீனை கொஞ்சமாக எடுத்து இந்த எண்ணெயில் போடுறேன். Je les retourne de temps en temps pour avoir une cuisson uniforme. Similaire பொரித்து வரதுக்காக அப்பப்போ திருப்பி விடுறேன். Même si j'avais mis demi-kilo de poisson, cette quantité ne sera suffisante que pour 1 ou 2 personnes. Si vous voulez préparer beaucoup plus de poisson, 1 kilo ou plus, il faut prévoir beaucoup plus de temps pour le rinçage et le nettoyage. Vous pouvez tout faire la veille, mettre les épices, garder au frais et frire le lendemain. Une fois que les poissons sont bien dorés,
மீனெல்லாம் பொன்னிறம் ஆனோன்னா on peut les retirer hors du feu et les poser sur du papier absorbant. மீனை எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பேப்பர் மேலே வச்சுருங்களா. Continuez de la même façon pour tous les poissons restants. Ici j'ai ramassé avec une petite cuillère, comme ça va aller encore plus vite. Et j'ai mis une petite quantité dans l'huile, je fais frire. Une fois que c'est doré, je ramasse et ainsi de suite. நான் செஞ்ச மெத்தட்லேயே அப்படியே எல்லா மீனையும் எடுத்து போடுங்க. நான் இப்போ கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். கரண்டியில் ஒரு பொடி மீனை எடுத்து போடுறேன். அது பொன்னிறம் ஆனோன்னே பொரிஞ்சதும் எடுத்து தாளில் வச்சிட வேண்டியது தான். Frire ainsi ces petits poissons donne un goût croustillant et super délicieux. இந்த மாதிரி மாவு தூவி பொரிக்கும் போது இந்த மீன் நல்லா மொறுமொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். Ça y est, les fritures de Joël sont prêtes. On va se mettre à table. மொறுமொறுன்னு நெத்திலி மீனை பொரிச்சாச்சு. இப்போ சாப்பிட வேண்டியது தான். Voilà les amis, c'est terminé pour aujourd'hui. Je vous dis à bientôt. Merci d'avoir vu cette vidéo. இந்த வீடியோ இதோட முடியுது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.